சொல்லுமா சாமி. எங்கும் பரவியுள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன்? எங்கும் பரவியுள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன்? இப்போ உலகம் ஃபுல்லாக எம்பிபிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுல்ல, அது இருக்கும்போது ஏன் 1ஆம் கிளாஸில் எடுத்து போய் ஸ்கூலுங்களை கட்டிக்கின்னு சேர்த்துக்கின்னு இருக்கணும்? ஏம்மா? ஆரம்பம் தானே சாமி. அதுதான்மா இது கூட ஆரம்பம். ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இறைவன் இதில் இருக்கிறான் அதில் இருக்கிறான் நமக்குள்ள இருக்கிறான்னு தெரியாது. அப்போ அந்த சிலையை காட்டி இதுதான் இறைவன் இதுக்குள்ளே தான் இருக்கிறான்னு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காட்டணும். காட்டினா தான் அந்த தெய்வ பக்தி உள்ளுக்குள்ளே உருவாகும் போது தான் அதுக்கப்புறம் அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் 4 பதம் வச்சுக்குது. ஆரம்ப பள்ளி, இடைப்பள்ளி, காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, 4 விதமாக தேடுறீங்கள உலகத்தில். அதே மாதிரி கடவுளை சரியை அது என்னதுன்னு தெரியாத போய் கும்பிடு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பாட்டு பாடி கும்பிடு. அது கூட இல்லை, உனக்குள்ள இறைவனை தேடு. அதை தேடி அடையிறது ஞானம். அதனால் சரியை கிரியை யோகம் ஞானம் 4 பதம் வச்சுக்குது. அது மாதிரி போனாதாம்மா 1ஆம் கிளாஸ் படிக்காமல் உலகம் ஃபுல்லாக எம்பிபிஎஸ் இருக்குதுங்க. நான் எம்பிபிஎஸ் படிச்சோன்னா படிக்க முடியாது, சும்மா ஏமாத்தின்னு இருக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு போகாத கடவுள்னா தெரியவே தெரியாது. அதனால் ஆரம்பம் வந்து உருவ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அருவத்துக்கு வரணும். உருவமே இல்லாத அருவம்ன்றது இவனுக்கு என்னன்னே தெரியாது. அதனால் அது அவசியம். ஒருவன் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்கின்றான். சரி. ஆயினும் சில சமயங்களில் தோன்றக்கூடாத தீய எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன. ஆமாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை நினைத்து தூண்டுவதும் கடவுள் தானே? கடவுள் கிடையாது. கடவுள் கெட்ட விஷயத்துக்கு தூண்டுறதே கிடையாது. மனுஷனுடைய மனத்துக்குள்ளே அண்டகரணம்னு ஒன்று இருக்குது. அந்த அண்டகரணன்றது சித்தம் புத்தி அகங்காரம் மனம்னு 4 பொருளாக இருந்துக்கின்னு மனசுக்குள்ளே நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் துவக்கிக்கினுக்கு தான் அது வேலை. அந்த அண்டகரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலக வாழ்வுன்னு ஒன்று இல்லை. அப்போ அந்த அண்டகரணம் அவசியம். இதில் ஒரு மனிதனுக்குள்ளே நல்ல எண்ணத்தையே உருவாக்கிக்கினுக்குது, அவன் நல்லவனாகவே இருக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ளே அந்த அண்டகரணம்ன்றது கெட்டதையே உருவாக்குது, அப்போ அவன் கெட்டவனாகிடுறான். இதுக்கு கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனுஷ சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லாரையும் அடக்கி வாழணும்னு ஆசைப்படுறான். 2 பேரும் மனுஷன்தான். இவன் மனசுக்குள்ளே உதயமாகிற எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் நினைக்கிறான், அவன் மனசுக்குள்ளே உதயமாகிற மாதிரி எண்ணத்துக்கு அவன் நினைக்கிறான். அப்போது இந்த நினைவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனுஷன் பண்ணுற வேலை இல்லையா? அதுக்கு தான் பிரம்மம் பரபிரம்மம். அப்போ பிரம்மம்னா என்ன? மனுஷன். பரபிரம்மம்னா என்ன? கடவுள். அப்போது பரபிரம்மம் யாரையும் எந்த உலகத்துக்கும் அது தீங்கு செய்கிறதே கிடையாது. அதனுடைய வேலை அது இல்லை, நன்மை செய்கிறது தான் அது வேலை. ஆனால் மனுஷன் பிரம்மமாக இருக்கிற மனுஷன் சில பேர் நன்மையை செய்வான், சில பேர் தீமையை செய்வான். இது அவன் மனசுக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் அடிப்படையை தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது. இப்போது வானத்திலேருந்து மழை பெய்யுது, எந்த மனுஷனாவது பெய்ய வைக்க முடியுமா? அப்போது இறைவன் ஏன் மழை பெய்கிறான்? இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும், இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் வாழணுன்றதுக்காக இறைவன் மழையாக கொட்டுறான். அந்த மழை மட்டுமே பெஞ்சால் எல்லாம் அழுகி போயிடும், எல்லாம் செத்து போயிடும். அப்போது இறைவன் வெயிலாகவும் காயறான். சரி, இது 2மே இருந்தால் பத்தாது, காற்றாகவும் இருக்கிறான். இதை எதையாவது மனிதனால் செய்ய முடியுமா? இதுதான் இறைவனுடைய செயல். ஆனால் கட்டது நன்மை இதெல்லாம் செய்யறது மனுஷனுடைய செயல். அதனால் இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுமா சாமி. இந்து மதத்தில் மட்டுமே இறைவனை ஆணும் பெண்ணும் சமமாக அர்த்தநாரீஸ்வரர் வேடத்தில் வழிபடுகின்றது. சரி. மானிட வாழ்வில் இது எவ்வாறு? இந்த மானிட வாழ்வில் இந்து மதத்தில் அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு உருவங்களை காட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? ஆமாம். அந்த இணைஞ்சது தான் இந்த உடலும் உயிரும். அர்த்தநாரீஸ்வரராக காட்டுறாங்கல்ல,
உலகம்ன்றதை ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் உலகம். வெறும் ஆண் இருந்தாலும் உலகம் இருக்காது, வெறும் பெண் இருந்தாலும் உலகம் இருக்காது. அப்போ ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் இறைவன், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உலகம், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உடல். இந்த ஆணுன்றது உயிராகவும் பெண்ணுன்றது உடலாகவும் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே ஏக்கம். இதுலேருந்து எது பிரிஞ்சாலும் ஏக்கம் போயிடும். அதனால் இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வகுத்த வழி அது. இது ரெண்டும் இணைஞ்சாதான் வாழ்க்கை. இது ரெண்டும் இணைஞ்சா இப்போ பூமி ஆகாயம் இல்லாத பூமி வருமா? பூமி இல்லைன்னா ஆகாயம் இருக்குமா? அப்போ இது ரெண்டும் அவசியம் இல்லையா? இதுதான் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உலகம். பெண்ணு பூமி, ஆகாயம் ஆண், உடல் பெண்ணு, உள்ளகிற உயிர் ஆண். இது ரெண்டும் இணைஞ்சது தான் உலகம். இந்த ரெண்டும் இணைஞ்சதை தான் ரொம்ப அற்புதமாக காட்டுறாங்க இந்து மதத்தில். வேறு மதத்தில் அது காட்டுறதில்லை. சாமி, நம் இறைவனை வீட்டில் வழிபட்டால் போதாதா, கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும், பகவான் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. எப்போது நம் கோயில்களுக்கு செல்ல வேண்டும்? இது வீட்டில் வழிபட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து உன் கூட உட்கார மாட்டாங்க. நீ மட்டும்தான் வீட்டில் சாமி கும்பிட்டு ஒண்டியே தான் இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி தரம் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. இப்போ என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒன்று கூடி கோயிலில் என்ன பேசிப்பாங்க? சாமி கும்பிட்றதை விட அதிகமாக நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. என்ன பேசிப்பாங்க? உன் மருமக சாப்பாடு போடுறதா, உன் புள்ள நல்லா வச்சுக்கிறானா, இதை பேசுறதுக்காக அங்கே கோயிலுக்கு போகிறோம். வீட்டில் பேச முடியாது. அதே மாதிரி பெண்கள் பெருவாரி கோயிலுக்கு போனால் உன் மாமியார் நல்லா வச்சுக்கிறாங்களா, உங்கள் மாமனார் நிறைய பணம் கொடுக்குறாரா, இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு குரூப்பாக போகுது கோயிலுக்கு. இது வீட்டில் பண்ண முடியாது. ஏன்னா மருமகிறா, பொண்டாட்டிக்கிறா, புள்ளக்கிறா, அங்கே பேசினா பெரிய பூகம்பமாக ஆகிடும். அதனால் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறாங்க. எப்போ? சாயந்தரம் 4லேருந்து ஒரு 6 வரைக்கும் இந்த டைமை ஒதுப்பாங்கம்மா. தங்கள் மனதில் பற்றி ஏற்படுத்த நோயை தீர்ப்பது, வரம் பொருள் உரைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவசியமா? அதனால் பக்தி உணர்வை உண்டாக்க முடியுமா? ஒன்றும் உண்டாக்க முடியாதுமா. மனுஷங்கிறான கடவுளை 2 நிலையில் கும்பிடுவான். ஒன்று, வறுமை வந்துச்சுன்னா கடவுளை போய் கும்பிடுவான். இன்னொன்று, ரொம்ப செல்வங்கள் சேர்ந்ததுன்னா போய் கடவுளை கும்பிடுவான். இந்த வறுமையில் இருக்கிறவன் ஏன் கடவுளை கும்பிட்றான்னா, ஐயா நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட கஷ்டம், என் பிள்ளைங்க கிட்ட கஷ்டம், என் பொண்ணுக்கிட்ட கஷ்டம், எனக்கு இந்த வறுமையை தீர்த்து நல்ல வழியை காட்டுன்னு கடவுளை போய் கும்பிடுவான். இது ஏழ்மையில் இருக்கிறவங்க வேலை. பணக்காரனுடைய வேலை, ஐயா நான் இவ்வளோ பொண்ணு பொருள் சேர்த்துட்டேன், இதை இழக்காமல் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்ட்டு பணக்காரன் போய் கும்பிடுவான். இன்னொருத்தர் இருக்கிறான், இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் ஒருத்தன், கடவுள்ன்றதே நினைக்க மாட்டான். ஆனால் இவன் உடலுக்குள்ள நோய் வந்து உழுந்து வதையிறான் பாரு, அப்போ யோசிப்பான், ஐயா கடவுளே என்னை காப்பாற்று, நான் நோயில் வதையிறேன். இது வரைக்கும் கடவுளே நினைக்காது, இவன் உடம்புக்குள்ளே வந்த உபாதை வந்த பிறகு கடவுள் மேலே யோசிப்பான். இப்படி 3 தரத்தாக இருக்கிறாங்கம்மா. இது அவங்கவுங்க மன சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு தெய்வங்களை பூஜிப்பது, அந்த தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்வது இல்லையே, ஏன் இந்த பன்மை? தான் ஒரு தெய்வம் அவனுக்குன்னு வகுத்துனா இன்னொரு தெய்வத்தையே போய் கும்பிட மாட்டான். ஏன்னா அவன் தெய்வம் தான் அவனுக்கு பெருசாக தெரியும், இன்னொருத்தர் தெய்வம் இவனுக்கு பெருசாக தெரியாது. இதை தான் இந்து மதத்துலேயும் மற்ற மதத்துக்குள்ளவும் வேறுபாடு என்னன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்துவ இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து கும்பிடுவான். ஏன்னா அவன் கடவுள்னு சொன்னான், அது கடவுள் தான் அப்படின்னு கும்பிடுவான். முஸ்லீம் மதத்தில் இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து கும்பிடுவான். ஆனால் முஸ்லீம் மதத்துக்காரோ இந்து மதத்துக்காரோ கிறிஸ்துவனோ இந்து கடவுளை கும்பிட மாட்டான். ஆனால் இந்து கடவுளுக்குள்ளவே இவன் கும்பிட்ற கடவுளை இன்னொரு வாட்டி போக மாட்டான். இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமாள் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் சிவன் சாமி கோயில் உள்ள போக மாட்டான். சிவன் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் பெருமாள் சாமி கும்பிட்ற கோயில் உள்ள போக மாட்டான். இது இந்துக்குள்ளவே வேற்றுமை. காரணம் என்னன்னா, ஏன் கடவுள் தான் நிஜம், உன் கடவுள் தான் நிஜம். இங்கே யார் கடவுளும் நிஜம் இல்லை, கடவுள் தான் நிஜம். உன் கடவுள் எங்கன்னு உரிமை கொண்டாடுறதே தப்பு. அதனால் இவன் இந்த குலதெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு இவன் கும்பிட்டுக்கணும், மற்றவங்க கும்பிட்றதுலாம். ஒருத்தன் குலதெய்வம் காட்டேரி கும்பிடுவான், ஒருத்தன் குலதெய்வம் முனேஸ்வரம் கும்பிடுவான்,
ஒருத்தன் குலதெய்வம் கன்னிங்களை கும்பிடுவான். யாராருக்கு எது எது அவன் மனசுக்கு பிடிச்சதோ அதை கும்பிட்றான். ஆனால் இதெல்லாம் நிஜம் கிடையாது. கடவுள் மட்டும்தான் நிஜம். இதெல்லாம் கற்பனை தான். அவதாரங்கள் அப்போ புராண காலங்களில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகளில். திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து சிவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்குது. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்கே அவர் வந்து இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் வந்து எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்கே வந்து அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்தந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் வந்து அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது வந்து ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரம் எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்லேருந்து முஸ்லீமாக மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறுறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமாக போயிருப்பான். அதனால் இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனுஷன் மனசில் பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தால் இவனுக்கு மனசில் அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதை தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த கடவுள் அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் வந்து அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்யன்னா செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனால தான் இதை சொல்கிறான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா? தட்டை போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடிவிட்டு போகிறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்ணுறீங்க? விரத நாட்கள் என்ன பண்ணுறீங்க? அதே சாப்பாடை, செய்த சாப்பாடை ஒரு படையலாக போட்டு அதுக்கு தேங்காய் ஒடிச்சு கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்கிற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணுன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலுவெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் இன்னொரு வீட்டுக்கு சொல்லுவாங்க.
அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். செய்கிற வசதி வேணும். காசு தான் அங்கே முக்கியம். கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 years எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். சரி, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மனிதநேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த காலங்கள்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசலையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 daysக்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதியிலன்னா, ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இளைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்கிறான். இவன் எத்தனை வந்து தள்ளிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறதில்லை. வீட்டில் இருக்கிற சாமானிய கைவண்டியை வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால அந்த காலத்துல ஒரு ஊரை விட்டு வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ராத்திரி ஆயிடும். அவன் எங்க போய் தங்குவான்? அதனால ஒவ்வொரு வீட்லயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேல போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேல போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு உன் பாக்கெட்ல நகர்ந்து பிடிங்கிற நேரம். எங்க மனித நியாயம்? அதனால அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது. இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். உனக்கு திண்ணை விட்டா அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப பிராக்டிக்கலா ஆனா உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை. இதுதான் உண்மை. அதனால வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்போ வந்து ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனால் பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை எனக்கு 100 ரூபாயை கை மூடிக்கின்னு எடுத்து போனால் தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமா பறவைன்னு போச்சுன்னா புடிங்கன்னு ஓடி போடுறான். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயம்? இது வாயில இருக்குது மனித நியாயம், நிஜத்துல இல்ல மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல வந்து சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில் என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை வந்து என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊரா மட்டும் வீட்டில் விட்ட நேரத்துக்கு சோறு போடுவாங்களா? இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிர யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டோம், கும்பிடா பண்ண போட்டோம், அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா, சாமி அவன் வெளியிருந்து கும்பிடுறதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோன்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமியே அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்பேன் நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடியதுரானும்.
அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணெதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லதையா. ஆத்மானசாமி, ஆன்மாகிட்டேருந்து பரமாத்மா கிட்டேருந்து ஆன்மா வந்து ஜீவாத்மா வருது. ஆன்மாகிட்டேருந்து மனம் வந்துச்சு. இது அங்கேயே இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அங்கேருந்து பிறந்து வந்தால் தான் நான் பிறந்து கஷ்டப்பட்டேன், இன்பத்தெல்லாம் கடந்துருக்கேன். நான் பிறக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. நான் பிறந்து வந்த காரணம் என்ன, எதுக்காக இறைவனை விட்டு ஆன்மா பிரிஞ்சு வந்துச்சு, ஆன்மாவை விட்டு மனசு எதுக்கு பிரிஞ்சு வந்துச்சு, இதுதான் கேள்வி. அதாவது இது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான். ஏன்னா அவ்வளோ உதவாங்கிறோம். அவ்வளோ வாங்கி வலி தாங்க முடியாமல் பாடா போன என்னை இறைவன் ஏன் தான் பாடாப்படுத்துகிறானே தெரியலையே. ஊரில் யாருமே படாத துன்பத்தெல்லாம் நான் ஒரு ஆள் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு. ஆனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, காரு பங்களான்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவங்க யாராவது சொல்கிறாங்களா? பாடா போன இறைவன் யாருக்குமே கொடுக்காத செல்வத்தை எனக்கு கொடுத்து வச்சுக்கிறான், ஏன் தான் எனக்கு கொடுத்தான்னு தெரியலையே. யாராவது கேட்குறான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட கேட்கறதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் கிடைச்ச ஒருத்தன் இறைவனை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அதானே சாமி உண்மை. ஆனால் வாழ்க்கையில் அடி வாங்கும்போது, வாங்கும்போது, நம்ம சிக்கி தின்னாபனமாகி திணறி நிற்கும் போது நம்ம ஒரே ஒருத்தனை பற்றி தான் சிந்திக்கிறோம். பாடா போன இறைவன், பாடா போன என்ன இறைவன் இப்படி பாடாப்படுத்துறானுங்க. அப்போது வாங்கும்போது யாரோட ஞாபகம் வருது? இறைவனோட ஞாபகம் வருது. அப்போது இறைவனோட ஞாபகம் வரணும். நீ அதை மறந்துடா பாவின்னு நமக்கு அடி மேலே அடி கொடுக்குறான். அப்போது இறைவனோட ஞாபகம் வந்தால் நாம் இந்த துன்பத்தெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு அவன் பாதத்தை பிடிச்சிக்கணும். அவன் பாதம் பிடிச்சால் மட்டும்தான் இந்த துன்பம் நிற்கும். நாம் அடி வாங்கும் போது மட்டும் நினச்சிட்டு திருப்பி அள்ளி அணைக்கும் போது மறந்துட்டோம்னா இந்த துன்பமானது தொடங்கினே இருக்கும். அப்போ நாம் எப்போவுமே அவங்ககிட்டயே நிற்கணுன்றதுக்காக இங்கே உலகம் நமக்கு அடி மேலே அடி கொடுத்துக்கினே இருக்குது. அதானே சாமி உண்மை. அப்போது நாம் இங்கே அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் ஒருத்தனை காட்டி கொடுத்துக்கினே இருக்குது. ஏனால் நாம் இறைவனுக்குள்ளேருந்து வந்தவங்க இல்லை, இறைவனுக்குள்ளேருந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே போய் சேர்ந்தால் முக்தி தான், மோட்சம்தான். திரும்பி அங்கேருந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஞானிகள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. ஞானிகள் திரும்ப பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா அவங்க இறைவனை அடைஞ்சவங்க. அப்போ இங்கே தப்பாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுருக்கிறோம். நான் இங்கே பிறக்கலைன்னா நல்லா இருப்பேனே, நான் இறைவன் கூட இருந்திருந்தால் நல்லா இருப்பேனே அப்படின்னா நாம் இறைவன் கூடவே இல்லை. நாம் எப்போவுமே யார் கூட இருந்திருக்கிறோம்? மாயை கூட மட்டும்தான் இருந்திருக்கிறோம். அந்த மாயை என்ன பண்ணுது, இவனுக்கு புத்தியே வரலன்னு இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து, இந்த பிறவியில் தான் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு வழின்னு ஒன்று இருக்குதுன்னு இப்போ தான் வந்திருக்கிறோம். ஏன்னால் இந்த பூலோகம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆச்சு. இந்த எத்தனையோ ஆயிரம் வருஷத்தில் நாம் எத்தனை ஆயிரம் பிறவி பிறந்தோம் நமக்கே தெரியாது. திருமூலர் சொல்கிறாரு, எப்பா கடல் மண் அந்த துகளை கூட நீ எண்ணி சொல்லிடலாம், நான் எடுத்த பிறவியை எண்ணி சொல்லவே முடியாது. அவ்வளோ பிறவி எடுத்து வந்து இப்போ தான் எனக்கு புத்தி கட்சிக்குதுன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய மடையனாக இருக்கிறேன், அப்போ எவ்வளோ அழுக்கு என்னை மூடி இருக்குது. அப்போ இப்போ தான் இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குது. கருத்தினில் உள்ளதெல்லாம் கழிவு வைத்த பாத்திரம் போல் நினைவு ஏதுமின்றி நின்று விடு நீ மனமே. அம்மா என்ன பண்ணுறாங்க, தினமும் ஒரு பாத்திரம் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி அறுசுவையும் அந்த பாத்திரத்தை வச்சு செய்கிறாங்க. செஞ்சுட்டு அப்படியே வச்சுறாங்களான்னு அப்படி வைக்கல. காலையில் எடுக்கும்போது எவ்வளோ சுத்தமாக இருந்ததோ எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு தூங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி சுத்தமாக வச்சுட்டு அப்புறம் தான் தூங்க போகிறாங்க. ஏன்னா மறுநாளுக்கு அது அப்போ தான் பயன்படும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் மனசை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிழைக்கிறோம். ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வெளியே செப்பல் விடுற மாதிரி இந்த நினைவில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கழிவு வைத்த பாத்திரம் போல் இதை சுத்தம் பண்ணிவிட்டு நான் படுத்தேன்னா மறுநாள் நமக்கு விமோச்சனமாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பாத்திரத்தை மறுநாள் கழுவாமல் வச்சால் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை வருமோ, இந்த மனசில் இருக்கிற பாரத்தை நீ எங்கேயாவது இறக்கி வைக்காமல் தூங்கட்டேன்னு சொன்னால் அது தூக்கமும் இல்லை, மறுநாள் நீ விழிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நரகமாக தான் விழிக்கும். அப்போது நடைமுறையில் நாம் இருக்கலாம், அடி வாங்குகிறோம், எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சிவார்ப்பணம்
இதுக்கப்புறம் நான் இதை பற்றி நினைக்கவே மாட்டேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி வச்சுருங்க. எதை? இந்த மனசை. அப்போ யாரோ ஒருத்தர் வேணும் நமக்கு. அது யாராக இருக்க முடியும்னா குருவாக தான் இருக்க முடியும். அப்படி உங்கள் பாரங்களெல்லாம் நாங்கள் தூக்கி வச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம பிறப்பு இல்லாமல் பெரும்பொருளை நம்ம போய் ஒரு நாள் அடையலாம். சரிங்களா? இந்த கவிதையை சொன்னது யாரும் இல்லை, நம்ம தான். வேறு யாரும் சொன்ன மாதிரி வச்சுக்காதீங்க. ஒருத்தர் இந்த கவிதையெல்லாம் எழுதும்போது சாமி இதுனா பட்டினத்தார் பாட்டானார். அதுக்கப்புறம் தான் பேரே போட ஆரம்பித்தான். ஏன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவங்களோட பாதிப்பு நமக்கு இருக்கும். வித்தகம் பேசி வினைப்பொலை செய்து அப்படின்னு வரும்போது அந்த வார்த்தையை படிக்கும்போது இது பட்டினத்தார் பாட்டு மாதிரி இதுன்னு அவ்வளோ புத்தியெலாம் நமக்கு இல்லை. நம்ம கொஞ்சம் தான் கிடச்சிக்குது. அந்த கொஞ்சத்தை ஓதி 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 கொஞ்சம் பெருசாக ஆக்கணும். ஏன்னா நம்ம நோக்கம் என்னென்னா எத்தனையோ சித்தர்களுக்கு பாடல் இருக்குது. அதனால் நம்ம ஐயாவும் ஒரு சித்தர். அதனால் வேறு யாருன்னா கொண்டு பாடல் படிக்க முடியுமானா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். நாம் ஒரு சீடன். நம்மளால் முடியுமா முடியலையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் முயற்சி இருக்கும். நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் ஐயா பேர் மேலேயும் ஒரு 50 பாட்டு எழுத முடிஞ்சால் அது ஐயா கொடுத்த பாக்கியமாக இருக்கும். அதை அவரும் பண்ணுவார் கண்டிப்பாக. ஒரு முயற்சி வச்சுருக்கோம். ஒரு குழந்தை நம்ம ஒரு அடி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம். இது தட்டு தடு மாதிரி நடக்கணும். அதுக்கு நம்ம குருநாதர் நம்மளை எல்லாரையும் வழி நடத்தணும். அதுதான் பாயத்து முன்னாடி ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறோம். பாயுவோமா இல்லை படுத்துருவோமான்னு தெரியாது. எல்லாம் அவரோட கருணை. முயற்சி மட்டும் நம்மளுது. முடிவு நம்ம இறை குருநாதனான ஐயாது. சொல்லுங்கள் சாமி. ஆத்மான சாமி. அப்புறம் மனம் இல்லாமல் போனால் தான் இறைவனோட கலக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ மனமற்ற நிலையில் போன பிறகு சமாதிக்கு சமமானது. அப்படி சமாதிக்கு போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வருவாங்களா? இந்த பிரபஞ்ச இந்த சமமான வாழ்க்கை நிலைக்கு வருவாங்க ஞானிகள்? திரும்ப சகஜ நிலைக்கு வருவாங்களான்னா ஆமாம், வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏனால் நாம் முதல் பாடமே கொடுக்குறோம். முதல் பாடமே அந்த சமாதி நிலையில் என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுமோ அதுக்கு முதல் அடியே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு பேர் என்னது? நாக்கம் அடித்து உள்ளே சொல்லிட்டோம். அது எதுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி அதனால் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாது தெரியாது. ஆனால் இது தொடர்ந்து பண்ண என்ன ஆகும்? நம்ம சமாதி நிலைன்னு ஒன்று ஏற்படும் போது இந்த அண்ணாக்கில் போய் இது போய் முட்டி நின்றுடும். அப்போது இந்த மூக்கு வழியாக மூச்சானது போயின்னு வந்துன்னு இருக்காது. அது உள்ளுக்குள்ளவே போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நிலையில் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பித்தால் மட்டும்தான் அது சமாதியில் நிற்கும். அந்த உடல் என்றைக்குமே அழியாத நிற்கும். அந்த உடலும் அடியில் உயிரும் ஒடுங்கி நிற்குதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பிறவி மெட்டி வேலையில். உடலை விட்டு உயிர் போனால் பிறவி நிச்சயம். உடலுக்குள்ளவே இந்த உடலை அது வஜ்ரம் ஆக்கிட்டு இந்த உடலை அழியாத தன்மைக்கு அது கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேயே ஒடுங்கி நின்னால் அது பிறவி என்றது ஒன்று எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏனால் அந்த சீவனானது சிவமாக மாறி நிற்குது. சிவன் எங்கேயுமே பிறந்ததே கிடையாது. கிருஷ்ணன் தான் தசாவதாரம் எடுத்துக்கிறான், திருமால் தான் தசாவதாரம் எடுத்துக்கிறாரு. சிவன் எங்கேயும் அவதாரம் எடுத்ததில்லை. ஏனால் அவன் எப்பவுமே தவம் பண்ணிக்கினே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ ஞானிகள் மகான்கள் மட்டும்தான் எப்பவுமே தவம் பண்ணுறதுனால அவங்க சிவனுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, சிவமாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா மகான்களோட சிவனோட கோயில்லையும் அவங்களுக்கு மேலே சிவனோட வடிவத்தை லிங்கமான அந்த வடிவத்தை வச்ச காரணம் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஆனால் உள்ளே இப்படி தான்பா இருக்கிறாருன்னு வெளியே காட்டியிருக்கிறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக எதை நோக்கி அவங்க போனாங்களோ அவங்க அதுவாகவே ஆகிட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மேலே வச்சுருக்காங்க. இந்த நிலையை ஆண்டால் இந்த நிலையை எட்டி பிடிச்சால் அவங்களுக்கு மனம்ன்றது இல்லை. ஏன்னா அவங்க சிவமாக மாக்கிறாங்க. சிவம் தண்ணியாக இருந்தால் நானும் சிவமாக தண்ணியாக மாறணும். சிவன் நெருப்பாக இருந்தால் நானும் நெருப்பாக மாறணும். அவன் எப்படி இருக்கிறானோ அவன் இப்படி மாறினார் மட்டும்தான் அவனாக மாறக்கூடிய சக்தி இருக்குது. அவன் எண்ணெயாகவும் நான் தனியாகவும் இருந்தால் இது என்றைக்குமே ஒன்று சேர போகிறது இல்லை. அப்போது அவனுக்கு மனம் இல்லை. அந்த மனசை நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். நான் போகிறதுக்குள்ளே இந்த மனசை அழிச்சிட்டு அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியா நான் மாறினால் திரும்பி பிறவியே இல்லை அவனுக்குள்ளே ஒடுங்கிடும். சரிங்களா? பத்ரகிரியாருக்கு முக்தி கொடுத்துட்டாரு. முக்தி கொடுத்த உடனே இவருக்கு ஒரு கேள்வி வந்தது. என் சீடனுக்கு முக்தி கொடுத்துட்டேன், சரி போட்டோம். அவனுக்கு முக்தி கொடுத்ததை பற்றி நான் எந்த வாய்தாவும் உங்கள்கிட்ட போடல, எனக்கு ஏன் முக்தி கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவருக்கு. காரணம் என்ன? அவர்கிட்ட அந்த மனம் வெளிப்பட்டுச்சு. இல்லைன்னு சொன்னால் அவர் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அவ்வளோ பெரிய மகான். ஆனால்
ஒரு சீடனுக்கு தனக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு குருவால் தாங்கிக்க முடியல. சீடன் போயிட்டானே தாங்கிக்க முடியல, எனக்கு அவ்வளோ பக்குவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, அந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்கோம்? அறிவுலேருந்து வந்திருக்காது, மனம் கேட்க வந்துச்சு. அப்போ ஒரு நாள் மனம் எட்டி பார்த்த உடனே இறைவன் என்ன பண்ணிட்டான், உனக்கு மனம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணி இன்னிலேருந்து கோயில் கோயிலாக சுற்று. உனக்கு நுனிக்கரும்பு எப்போ தித்திக்குதோ அன்னைக்கு உனக்கு நான் காட்சி கொடுத்து உன்னை அணைச்சிக்கிறேன். அப்போ எல்லாரும் நினச்சிக்கினாங்கன்னா, அவர் ஊர்லாம் சுற்றினாரு, 1000 பாடல்கள் மேலே பாடினாரு, திருவொற்றியூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நுனிக்கரும்பு இனிச்சதுன்னு நினச்சினாங்க. அது இல்லை விஷயம். மனம் அழிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் திருவொற்றியூருக்கே வராரு. மனம் அழிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு நுனிக்கரும்பு இனிக்குது. இதுதான் விஷயமே தவிர திருவொற்றியூரில் ஒன்றும் இல்லை. திருவொற்றியூர் வரும்போது இவர் மனம் இல்லாத நிலைக்கு போயிட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிற்குண பிரம்மமாக ஆயிட்டார். ஆகையினால அவர் சிவமாக மாறினார். எத்தனையோ சிவன் கோயில் போனார், அன்றைக்கே போல. அப்போது தான் சீடனுக்கு முக்தி ஆனவுடனே வந்த மனம் திருவொற்றியூருக்கு போனவுடனே அந்த அழிஞ்சிடுச்சு. அதனால் அவரே சிவனாக மாறி பசங்களுக்கு விளையாட்டுகள். இது சித்து. இதில் மகான்களோட வாழ்க்கையில் வெளிப்படையாக பார்த்தா ஒரு விஷயங்கள் இருக்கும், உள்ள முன்முகமாக போனோம்னா அதில் 1000 விஷயம் இருக்கும். சரிங்களா? இதுதான் சமயம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவை